ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் அதற்கான ஒரு மனதும் உண்டல் இந்த உலகத்தில் இயலாத காரியம் ஒன்றுமில்லை. அதற்கான ஒரு எடுத்துக்கொட்டு காட்டு தான் என்னோட குழந்தைன்னு சொல்ல. என்னோட குழந்தைய பற்றி சொல்லணுன்னா, இப்போ தான் ஃபிசியோதெரப்பி கொடுத்து உட்கார வச்சு, அதனால தான் இந்த கோபமாக உட்காந்துருக்கிறேன். இவளை பற்றி சொல்லணுன்னா, இவளோட பின்னால் இருக்கக்கூடிய 2 காலு ஒர்க் ஆகாது. 2 காலு பேரலைஸ் ஆன ஒரு குழந்தை. நாங்கள் இவளை ரெஸ்க்யூ பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது 80% டெட்டு அந்த ஒரு ஃபார்மில் தான் எடுத்துகிட்டு வந்தோம். அதை விட கொடுமை என்னென்னா, அன்ஹைஜீனிக்காக ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக ஊண்டா ஃபுல்லு மொச்சு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், பின்னாடி கால் ஒர்க் ஆகாமல் இருக்கும்போது அவளால் எந்த ஒரு இதுவும் செய்ய முடியாது. எல்லாம் மோஷன் யூரின் எல்லாம் கவர் பண்ணி, அதை விட கொடுமை என்னென்னா, இந்த வயரில் தான் ஊந்து ஊந்து நடப்பா. அப்போ அந்த வயர் எல்லாம் ஊண்டு, அதை விட கை கால் எல்லாம் முட்டியில் எல்லாம் ஊண்டு, புதிய புண்ணுகள், ஓல்டு உண்டு, அந்த மாதிரி ஃபுல்லாகவே வேறொரு ஃபார்மில் தான் எங்களுக்கு கிடச்சிச்சு. அதெல்லாம் க்ளீன் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போனேன். அந்த டாக்டரே சொல்கிறாங்க, இதெல்லாம் உயிரோடு இருக்காதும்மா, நீ வேணும்னா ஜஸ்ட்டு நான் இப்போ க்ளீன் பண்ணி ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்து விட்றேன், அப்புறம் நீ வீட்டில் போய் இதெல்லாம் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணி விடு, நீ அதுக்கப்புறம் இருந்துச்சுன்னா நீ அடுத்து ஒரு 15-20 நாள் கழிஞ்சு வேக்சினுக்கு வான்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இன்னும் என்னோட குழந்தைக்கு 2 வயசு. இப்போ எவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறா பாருங்கள். எல்லோரும் ப்ரேயர் பண்ணுங்கள் என்னோட குழந்தைக்கு நீ நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்காக.